வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். நம்மளோட வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு சுண்டக்காய் செடி நம்ம வளர்த்தா கூட எப்படி தற்சார்பாக நம்ம சமையலுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவில் கார்டனில் விளைஞ்சிருக்கிற என்னோடய வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற ஒரு சுண்டைக்காய்கள் பறித்து எப்படி ஒரு அருமையான குழம்பு பண்ணலாம், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த சுண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பையில் தான் நான் வளர்த்துருக்குறேங்க. இந்த பையில் இந்த செடி சின்னதாக இருக்கும்போது இதுக்கு இன்டர்க்ராப்பாக பாக்சாய் கீரை வந்து வளர்த்துருந்தேன். அதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், அடுத்து ஒரு கொடியும் வளர்ந்துட்டுருக்குது, பீர்க்கங்கொடி. இப்போ இந்த சுண்டை செடி இதில் தான் வளர்ந்துருக்கு பாருங்கள். காய்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இந்த காய்களை ஃபுல்லாக தான் பறித்து சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம். பாருங்கள் எவ்வளோ காய் இந்த செடியில் இருக்குதுன்னு. மொட்டை மாடியில் தான் இருக்குது. இது நிலம் இருக்கிறவங்க நிலத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு நிலத்துலையுமே நிறையா இந்த காய் இருக்குதுங்க. மொட்டை மாடியில் சின்ன பைகளில் கூட நீங்கள் இது மாதிரி வளர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் இங்கேயும் நான் ஒன்று வளர்த்துருக்கிறேன். இப்போ இந்த காய்கள் ஃபுல்லாகவே நான் அறுவடை பண்ண போகிறேன். எனக்கு இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்கு போதுமான காய்களை மட்டும் நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே கட் பண்ணும்போது இது மாதிரி முழுசாக கட் பண்ணிடுங்க. அந்த காம்பெல்லாம் அதிலே விடாதீங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி தனித்தனியாக வந்து நாம் இப்படி எடுத்துக்கலாம், இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது மட்டும் இது மாதிரி அறுவடை பண்ணும்போது பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம கீரை இல்லை ஒரு அப்பளமோ பொரித்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இன்றைக்கி கீரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கீரைகளும் நிறைய இருக்குது. கீரைகள் தேவைன்னா பறிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சுண்டைக்காயினுடைய குழம்பு பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதனால் எனக்கு கீரைகள் பறிக்கலைங்க. இது மாதிரி சுண்டைக்காயை எடுத்துகிட்டு இது மாதிரி கல் இருந்ததுன்னா இந்த சுண்டைக்காயை லேசாக இப்படி ஒரு இது அமுக்குனிங்கனாலே இது மாதிரி ப்ரெஸ் ஆகும். இந்த பாருங்கள், இப்படி ஓப்பன் ஆனால் போதும். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று கல் இருந்தால் கல்லில் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது மாதிரி கல் இருந்தால் அந்த கல்லில் கீழே கூட இங்கே கூட வச்சு இப்படி நீங்கள் தட்டிக்கலாம். இது மாதிரி தட்டி இது மாதிரி எல்லாத்தையுமே இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதுமானதுங்க. இது மாதிரி சுண்டைக்காயை தட்டியாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ரெண்டுமே இதில் நான் கொஞ்சம் கலந்து எடுத்துருப்பேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எடுத்துருப்பேன், பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மட்டும் எடுத்துருக்கிறேன். பூண்டு இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி நான் போட்டிருக்கிறேன். துருவன தேங்காய் இந்த 1 கப் அளவுக்கு. ஒரு மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையாவே வைப்பேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கிறேன். நீங்கள் அளவாக வேணாலும் கம்மி பண்ணியும் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம். இந்த வெந்தயத்தை பவுடர் ஆக்கிக்கணும். இது மாதிரி நீங்கள் கல்லில் போட்டு இடிச்சிங்கனாலே போதும். இப்படி 1-2 பவுட்ரு பண்ணிக்கோங்க தாளிப்பில் போடுறதுக்கு. இது மாதிரி முழுசாக போட வேண்டாம். ஒரு வேளை பவுட்ரு பண்ண முடியலைன்னா இதில் ஒரு 4-5 வெந்தயம் போட்டாலே போதும். குளிர்ச்சிக்காக சூடு இல்லாமையும் இருக்கும். அப்புறம் புளி நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த புளியை நான் கொஞ்சம் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே ஊற போட்டிருக்கிறேங்க. இந்த மாதிரி ஊற போட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த துருவன தேங்காய் இருக்குங்க இல்லையா, துருவன தேங்காயை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். இதை பேஸ்ட் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணணும். இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும் பொழுது இந்த அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அந்த சீரகத்தையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து தாளிக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் போட்டுடலாங்க. எல்லாத்தையுமே எண்ணெய் இதான உடனேயே இதெல்லாம் போட்டுடுங்க. பூண்டையும் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம நறுக்கி வச்ச வெங்காயமும் இதில் போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லெண்ணெயில் சமையல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆயில்லையே நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்பொழுதே இது கூடயே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயையும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக
மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி நீங்கள் இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரமாக மிளகாய்த்தூள் இருந்தால் குறைவாக போட்டுக்கோங்க. இது எனக்கு காரம் கம்மி தான், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து இதில் வந்து போடணும். இதில் தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்னால் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது போதுமானது. நீங்கள் புளிக்குழம்புக்குன்னு வேறு ஏதாவது மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. சுண்டைக்காயில் எல்லாமே சேர்த்தாச்சு, மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இது அப்படியே தண்ணி ஊற்றாமல் தான் இது எல்லாம் பண்ணியிருக்குது. தக்காளி எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் மிக்சியில் இதை எடுத்து அப்படியே போட்டு இந்த அளவுக்கு புளியும், நான் வந்து இதில் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன், இல்லை மண்டை வெல்லம், ஏதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா சட்னி. இதெல்லாம் தூக்கி போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி. அரைக்காமல் இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காயும் இந்த விழுது தேங்காயும் புளியும் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். இந்த விழுதை இதில் வந்து போட்டோம் அப்படின்னா குழம்பாயிடுங்க. வதங்கின ஸ்டேஜில் தண்ணி ஊற்றாமல் 2 சாமான்களை கலந்து அரைச்சா சட்னி. இது மாதிரி தேங்காயையும் புளியையும் அரைச்சி இப்படி ஊற்றினோம்னா இந்த கிரேவி ஆயிருங்க. இது வந்து சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்றலாம், சப்பாத்தி, அது மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது மாதிரி இப்படி கொதிச்சிடணும். நல்லா இப்படி ஒரு கொதி இப்படி வந்த உடனேயே இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கோங்க. வெல்லமோ இல்லை வந்து பனை வெல்லம் எது வேணாலும், நாட்டு வெல்லம் எது வேணாலும் இப்படி சேர்த்துட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போது அரைச்சி சேர்த்த விழுதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்த உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சிறுதானிய சப்பாத்தி, சிறுதானியங்களால் தயார் பண்ண சப்பாத்தி. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்குங்க. சாதத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஒரு சுண்டைக்காய் செடியை வளர்த்தா கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். காலையில் இதை ரெடி பண்ணிட்டா மதியம் சாப்பாட்டுக்கும் கூட இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். காலையில் இட்லி, தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சுட்டு கூட மதியத்துக்கு சாதத்துக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இது என்னோடய லேண்டில் இருக்கிற சுண்டைக்காய் செடி. இப்படி வந்து ஒரு சுண்டைக்காய் செடியை வளர்த்தா கூட நம்ம வந்து தற்சார்பாக வாழவும் முடியுங்க. அதனால தான் வாழ்கிறதுக்கு வீட்டு தோட்டம் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறதுக்கு காரணம் இது தாங்க. இது லேண்டில் இருக்கிறது. இதுதான் இப்போ நீங்கள் கிச்சன்லேயும் பார்க்குறீங்க. இது மாதிரி தற்சார்பாக வாழ்கிறதுக்கான பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எப்போவுமே விதை தீவோடு சேர்ந்து இருங்கள். நன்றி.